ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் மல்லிகைப்பூ செடி நடவு பண்ணியிருக்கேங்க. மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா நடுறது ஒரு நல்ல விஷயங்க. ஃபஸ்ட்டு ஒரு முதலீடு போட்டோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம எந்த ஒரு முதலீடும் போட தேவையில்லைங்க. நம்ம மருந்து, உரம், தண்ணி இதை வச்சு நம்ம மல்லிகைப்பூவில் வருமானம் ஈட்டிக்கலாங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி நடவு பண்ணும்போது எப்படியும் குழி எடுத்து தான் நடுவோம். அது பார்த்திங்கன்னா 3க்கு 3, 4க்கு 4, 2க்கு 2ன்னு சொல்லிட்டு அடை நடவுப்படி 2க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு அடை நடவு பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம 4க்கு 4 பண்ணியிருக்கோம். 4க்கு 4 பண்ணதுனால நமக்கு இடையில கேப் நிறைய இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு சைட் பிஸ்னஸாக பண்ணணுன்றதுக்காக நம்ம அதில் வெங்காயம் பயிர் பண்ணியிருக்கோம். நம்ம மல்லிகைப்பூ செடி வச்சு ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு செடி ரொம்ப பெருசாக வராதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த காலி இடத்த நம்ம ஒரு 6 மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம என்ன பயிர் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மல்லிகைப்பூ செடியோட அதிகமாக வளர்கிற செடியாக இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா நடுற உள்ள ஊடு பயிராக வைக்கிற பயிர் நமக்கு அதிகம் மல்லிகைப்பூ செடியோட ஹைட்டாக வளர்கிற செடியாக இல்லாமல் நமக்கு உள்ள செடிக்குள்ளவே நடுற மாதிரி ஒரு ஊடு பயிர் வச்சுக்கலாங்க. என்னென்ன பயிர்னு கேளுங்க. எல்லாமே வைக்கலாங்க. என்ன வெங்காயம், முள்ளங்கி, பீட்ரூட்டு, வேர்க்கடலை, இந்த மாதிரி நிறைய பயிர் வைக்கலாங்க. இந்த மாதிரி செடி மல்லிகைப்பூ செடி நட்டுட்டு அந்த இடம் வேஸ்ட் ஆகாமல் அதில் ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த ஊடு பயிர் வைக்கிறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட் கேளுங்க. களையை கட்டுப்படுத்தலாங்க. அதிகம் பூச்சி தாக்குதல் மல்லிகைப்பூ செடியை தாக்காமல் நம்ம வைக்கிறோம் இல்லையா ஊடு பயிர், அதுக்கு நோய் நிறைய வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மல்லிகைப்பூ செடிக்கு கண்டிப்பாக மருந்து அடிக்கிறோம். அந்த மருந்து எப்படியும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுங்க. அந்த வேஸ்ட் ஆகாமல் அந்த ஊடு பயிருக்கு அந்த மருந்து சரியாக போயிடுதுங்க. ஓகேங்களா? இந்த மல்லிகைப்பூ நடுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 50,000 முதல் வைக்கிறோம்னா இப்போது ஒரு 30 சென்ட் நடுறோம்னா எப்படியும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 35,000லேருந்து 50,000த்துக்குள்ளே செலவாகுங்க. கண்ணோட காஸ்ட்டுன்னு கணக்கு போட்டிங்கன்னா. ஓகேங்களா? அது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ ஒரு முதலீடு போட்டோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம எந்த ஒரு முதலீடும் அதுக்கு அதிகமாக போட தேவையில்லைங்க. நம்ம அதிலேருந்து வருமானம் எடுத்து அதுக்கு தேவையான மருந்து வாங்கிக்கிட்டு அதிலே நம்ம கொஞ்சம் படிப்படியாக மேலே போயிடலாங்க. ஓகேங்களா? இதனால் நிலம் உள்ள ஒரு காசு எல்லாமே நமக்கு மீதிங்க. என்னை பொறுத்தளவுக்கு அதிகம் களைக்கொல்லி அடிக்கக்கூடாதுங்க. களைக்கொல்லி அடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு மண் செத்து போயிடுதுங்க. அடிக்கடி மருந்தடிக்கிறதுனால நமக்கு மண்ணில் கிடைக்க வேண்டிய சத்து அனைத்தும் வேஸ்ட்டாக போயிடுதுங்க. அதனால் அதிகம் களைக்கொல்லி யூஸ் பண்ணாதீங்க. அந்த களையை நம்ம கையாலே ரிமூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்குங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ பொறுத்தளவுக்கு லாபகரமான ஒரு பயிர் தாங்க. அது நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். பார்த்திங்கன்னா வாரத்துக்கு நம்ம ஒரு மருந்தாவது அடிக்கணுங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்திங்கன்னா மாதத்துல ஒரு 15 நாள் பூ பறிக்கிற மாதிரி வரும். 15 நாள் செடி கட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணுங்க. ஓகேங்களா? அதுக்கு தேவையான உரம் எல்லாமே மருந்தடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோங்க. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு முறையாக மல்லிகைப்பூ செடி நடவு பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 முறை சாமந்தி பூ, செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பயிர் பண்ணியிருக்கோம். அதனுடைய லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போதைக்கு தெரியலங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா சாமந்தி பூவுக்கு அவ்வளோ விலை இல்லைங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையில் போய் வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. ஆனால் சாமந்தி பூ பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அது போட்டிங்கன்னா அது ஒரு லாட்ரி சீட் மாதிரிங்க. இப்போ கிடச்சிருச்சுனா தான் உண்டு.
இல்லைன்னா அது வந்து வேஸ்ட்டுங்க. ஆனால் மல்லிகைப்பூ பொறுத்தளவுக்கு அப்படி இல்லைங்க. மல்லிகைப்பூ வந்து எப்பயுமே ஒரு லாபகரமான பயிருங்க. வருஷத்துல ஒரு 2, 3 முறையாவது விலை வித்துருங்க. ஓகேங்களா? ஆனா சாமந்தி பூ அப்படி கிடையாதுங்க. சாமந்தி பூ பார்த்தீங்கன்னா, விலை விக்கலன்னா அது வந்து பொருள் வேஸ்ட்டுங்க. மல்லிகைப்பூ வந்து சென்ட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா? அவங்க வந்து வாங்கிப்பாங்க. அவங்க மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிட்டு சென்ட்டு, பவுடரு, சோப்பு நமக்கே தெரியும் வந்து மல்லிகைப்பூவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா, மல்லிகைப்பூ பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து நஷ்டம் அப்படிங்கிற ஒரு இது கிடையாதுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் நீங்கள் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, மல்லிகைப்பூ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ செடி நட்டிருக்கோம். அது வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மெயின்டெனன்ஸு, என்ன உரம் கொடுக்கலாம், என்ன மருந்து கொடுக்கலாம், எந்த டைமிங்கில் வந்து கட் பண்ணி விடலாம், நம்ம வந்து எவ்வளோ பூ பறிக்கிறோம், இப்போது ஒரு 6 மாத செடியில் எவ்வளோ பூ பறிக்கலாம், ஒரு வருஷத்து செடியில் எவ்வளோ பறிக்கலாங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேங்க.